ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தீமையை தேவன் நன்மையாக முடித்தார். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்போட வாழ்க்கையை நம்ம இன்னைக்கு காலை வேளையில தியானிக்க போகிறோம். யோசேப்புக்கு நடந்த அக்கிரமம் பாத்தீங்கன்னா பொறுத்துக்க முடியாத அக்கிரமம். யாராவது கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இந்த மாதிரி பண்ணா பொறுத்துக்கிட்டு நம்ம அவங்கள மன்னிப்போமா? மன்னிக்கவே முடியாது. நிச்சயமா சொல்றேன், என்னோட வாழ்க்கையில் அது நடந்திருந்தா கூட மன்னிச்சிருப்பனான்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க பாருங்க, கூட இருக்கிற சகோதரனை குழியில தள்ளி, அந்த குழியில விழுந்தவங்க கூட வேஸ்டா போயிடக்கூடாது, தூக்கி வித்தா ஏதாவது காசு வருமேன்னு சொல்லி வித்துடுறாங்க. வித்துட்டு மட்டும் இல்லைங்க, அவனை விற்ற அப்புறமும் பாருங்க, அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி மிருகத்தோடைய ரத்தத்துல தோய்த்துட்டு அதை எடுத்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்பா இந்த மாதிரி அண்ணன் இறந்துட்டான், தம்பி இறந்துட்டான்னு சொல்லும் பொழுது தன்னுடைய தகப்பனாருடைய இருதயம் எந்த அளவுக்கு அவருக்கு கொந்தளிச்சு போயிருக்கும். அப்போ கூட பிறந்தவங்களே இந்த ரேஞ்சில நடந்தா இன்னைக்கு நம்ம அவங்க எப்படி நடக்கிறாங்க, இவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையேங்க. அப்போ யோசேப்போட வாழ்க்கையில எதெல்லாம் அன்னைக்கு தீமையான காரியமா இருந்துச்சு பாருங்க. குழியில தள்ளப்பட்டவன் தான் இன்னைக்கு தேசத்துக்கே அதிபதியா இருந்தான். கடவுள் பாருங்க, ஒரு குழியில தள்ளப்பட்ட மனுஷனை எந்த அளவுக்கு உயர்த்துறாரு, எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி கடவுள் அவர் கூட இருக்கிறத இந்த தேசமே அறியும்படி அவர் செய்யறாரு. எந்த சகோதரனும் குழிய தள்ளினாங்களோ அந்த சகோதரன் பாருங்க, அவருக்கே சாப்பாடு கிடைக்கிறதுக்கு இவர் தான் காரணமா இருந்தாரு. இவர் பாருங்க, வாழ்க்கையில அன்னைக்கு குழியில தள்ளி அன்னைக்கு எகிப்து ஜனங்க கிட்ட இவர் விற்று போடலைன்னா அந்த தேசத்துக்கு இவர் பாருங்க அதிபதியாவும் ஆயிருக்க முடியாது. தானியங்களை சேர்த்து வச்சிருந்து மறுபடியும் தன்னுடைய சகோதரன் குடும்பத்தாருக்கு வாழ வைக்கிற ஒரு கருவியாக கடவுள் அந்த இடத்துல வச்சிருக்காரு பாருங்க. மனுஷங்க சில பேர் பாருங்க பண்ற துரோகங்களை நம்மளால மன்னிக்கவே முடியல. ஆனா இங்க யோசேப்போட வாழ்க்கையில பார்க்கும்போது மன்னிச்சிருக்காரு. அவரு எப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவரா இருந்திருக்காரு பாருங்க. நீங்களும் நானும் கூட கடவுளை வணங்குறோம். நம்ம தேவாதி தேவனை நம்ம வணங்கும் பொழுது பாருங்க, தேவாதி தேவனை ஆராதிக்கிற நம்ம மன்னிக்கிறோமா? மத்தவங்க நம்ம வாழ்க்கையில செய்கிற தவறான காரியத்தை மன்னிச்சு பாருங்க, ஏற்றுக்கொள்ளும் பொழுது இங்கு யோசேப்போட வாழ்க்கையில 110 வருஷம் உயிரோட இருக்கிறாங்க. தன்னுடைய உயிருக்கே கேரண்டி இல்லாத ஒரு மனுஷனை கடவுள் பாருங்க பல பேருக்கு வாழ்வளிக்கக்கூடிய மனிதனாக யோசேப்பை வச்சாரு. தானியம் அன்னைக்கு பாருங்க, உலகத்துல பஞ்சம் வந்துருச்சு, தானியத்தை இவர் சேர்த்து வைக்கலன்னா பல பேருக்கு வித்தாரு அந்த தானியத்தை. அப்போ தன்னுடைய குடும்பத்தாருக்கும் கொடுக்கப்பட்டது. தன்னுடைய வாழ்க்கைக்கே கேரண்டி இல்லாத ஒருத்தரை தான் எடுத்து கடவுள் வல்லமையா பயன்படுத்துறாரு. உங்க வாழ்க்கையிலும் கூட ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல, கடவுள் என் கூட இருந்தா நடக்குதா, இல்ல கடவுள் என் கூட இல்லாதனால நடக்குதான்னு சொல்லி பல சந்தேகத்தோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா கடவுள் உங்க கூட இருக்கிறதுனால தாங்க பிரச்சனையே அந்த அளவுக்கு வருது. கடவுள் கூட இருந்ததுனாலதான் பாருங்க அந்த காலத்திலேயே வாழ்ந்த மனுஷங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னா, இப்போ ஆவியானவர் நமக்குள்ளேயே கொடுக்கப்பட்டாச்சு. நமக்குள்ள பாருங்க டைரக்டா கடவுளோட பிசாசு மோதிக்கிட்டு இருக்கான். அப்போ நாங்க என்ன செய்யணுங்க அப்படின்னு நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது பாருங்க, ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் போராட்டம் கிடையாது, துரைத்தனங்களோடும் சேனாதி வானாதிபதிகளோடும் நமக்கு ஒரு போராட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வேதாகமத்துல. எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம போராட வேண்டியது யாருக்கிட்ட அப்படின்னா, நம்ம மனுஷங்க கிட்ட போய் என்ன பண்றோம்னா, அவங்க சண்டை போடுறாங்கன்னா நானும் சண்டை போடுவேன், எனக்கு நீ பேசுறியா நானும் பேசுவேன், இப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு மனிதனுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிகளை நம்ம முதலாவது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு என்ன செய்யணும்னா, அந்த ஆவிகளை நம்ம துரத்த ஆரம்பிக்கணும். துரத்தி 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 அந்த மனுஷங்கிட்ட இருக்கிற அசுத்த ஆவிகளை நீங்க சொல்லி சொல்லி அழிச்சு அந்த மனுஷனை நல்ல மனுஷனா மாத்த முடியும். அப்படிதாங்க வேதாகமத்துல பாக்குறோம் பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒரு மனிதனுடைய பாவத்தை, மனிதனையும் பாவத்தையும் ஒன்னா சேர்த்தே பார்க்க மாட்டாரு. அந்த பாவத்தை தனியா தான் பிரிச்சு பாக்குறாரு. அதனாலதான் பாருங்க, ஒரு மனுஷனை அவர் யாரையுமே வெறுக்கிறது கிடையாது. மனுஷனை நேசிக்கிறாரு, பாவத்தை வெறுக்கிறாரு. அப்போ மனுஷனையும் பாவத்தையும் பிரிச்சு பாக்குற மாதிரி நீங்களும் பாருங்க, நானும் இன்னைக்கு ஒரு மனுஷனை பார்த்தா தவறு செய்யறானா அந்த தவறை வெறுத்துருங்க. ஆனா மனுஷங்களை வெறுத்துறாதீங்க. ஏன்னா கடவுளே மனுஷன் ரூபமாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. எந்த மனுஷங்கிட்ட கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ரோட்ல போற ஒரு அம்மா எங்க வீட்டுக்கு வருவாங்க பாருங்க, ஒரு வயதான அம்மா. அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா இருக்கும். ஆனா ஆவியானவர் அவங்க கூட இருக்கிறத எத்தனையோ வேலையில நான் உணர்ந்திருக்கேன். நான் சாப்பிட்டு சரி கடைசியில நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிடலாமேன்னு சொல்லி உட்காரும் பொழுது பாருங்க, அந்த அம்மா வீட்டுக்கு வருவாங்க. வந்து சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களாம்மா, சோத்திரம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, எனக்கு சாப்பிட ஏதாவது இருக்கான்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. அப்ப எனக்காக வச்சிருக்கிற அந்த சாப்பாட்டை பாருங்க அவங்களுக்காக நான் எடுத்து கொடுக்கும் பொழுது அதுல மிக மிக ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா,
கடவுள் வந்து நான் சாப்பிடுற சாப்பாட்டை கேட்டு வாங்கி சாப்பிடுற உணர்வு எனக்குள்ள வரும். அப்படிதாங்க. தேவன் வந்து எந்த மனுஷங்கிட்ட யாருக்குள்ள இருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. யாரையும் நம்ம உதாசீனப்படுத்திறக்கூடாது. யாரையும் நம்ம கஷ்டப்படுத்திறக்கூடாது. எந்த மனுஷன் மூலமாக தேவன் வந்து ஒரு வேளை நம்மகிட்ட கேட்கிறாரு, நம்மகிட்ட பேசுறாருன்னா, உதாசீனப்படுத்திட்டீங்கன்னா, கடவுள நீங்க அபகரிக்கிறீங்க. கடவுள நீங்க வேண்டான்னு சொல்லி மறுதலிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ நீங்களும் நானும் கூட தேவனுக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கைய நம்ம வாழணும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில தீமையான காரியத்த ஏன் அனுமதிக்கிறார்னா, அத நன்மையா மாற பண்றதுக்கு தாங்க. வாங்க நம்ம இன்னைக்கு அதுக்காக ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டில் வருகிறோம் சுவாமி. தீமையை ஆண்டவரே நன்மையாக முடிய பண்ணினீர் என்று நாங்கள் பார்த்தோம். யோசேப்புடைய வாழ்க்கையில எதெல்லாம் தீமையா இருந்ததோ, அவன் குழியில விழுந்தது, மத்த நாட்டுல கொண்டு போய் விக்கப்பட்டது, அவனுடைய வாழ்க்கையில சிறைச்சாலைக்கு போனது, சிறைச்சாலையிலேயே அவன் உயர்த்தப்பட்டது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாங்க பார்க்கும்போது, ஏசப்பா எங்க வாழ்க்கையில தீமையா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற அத்தனை காரியங்களையும் நீங்க நன்மையா மாற பண்ண போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நீங்க நன்மையா ஏதோ ஒண்ணு செய்ய போறீங்க. ஆனா அது எங்களுடைய புத்தி கெட்டாதது போல என்று யோபு சொல்றது போல, எங்கள் புத்திக்கு எங்களுடைய அறிவுக்கு எட்டாத காரியமா இருக்கிறது தேவன் செய்கிற செயல். ஆனா ஆண்டவரே நீங்க நன்மையா தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கீங்க ஏசப்பா. நாங்க பின்னாடி எங்க வாழ்க்கைய திரும்பி பார்க்கும் பொழுது நடந்ததெல்லாம் ஆண்டவரே நன்மையாக தெரிகிறது. நாங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் நாங்கள் உணர்வுள்ளவங்களா தேவன் செய்கிறது நன்மை என்று கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையில நீங்க அனுமதித்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.